லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்ஸ் இன் ஜாவா. ஓகேயா? ஸோ டேட்டுங்கிறது வந்து இருக்குது, சரியான டேட்டா டைப் வந்து நம்மள்ட்ட வந்து கிடையாது ஜாவா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து லோக்கல் டேட்டுங்கிற கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது வந்து ஜாவாவுடைய டைம் பேக்கேஜில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சின்டாக்ஸ் என்ன, லோக்கல் டேட் வேரியபிள் நேம் லோக்கல் டேட் டாட் நோ இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டுடேஸ் டேட் வந்து பிரிண்ட் ஆயிரும், இன்னைக்கு தேதி வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 27/1/2024 இன்றைக்கி நான் ரன் பண்ண டேட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் வேணும். அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லோக்கல் டைம்ங்கிற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதனோட சின்டாக்ஸ் வந்து லோக்கல் டைம் வேரியபிள் நேம் லோக்கல் டைம் டாட் நவ். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கரண்ட் டைம் உங்களுடைய டைம் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணும். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 19/9/15 அதாவது 24 hours ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ டேட் அண்ட் டைம் ரெண்டுமே வேணும்னா அதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா லோக்கல் டேட் டைம்ங்கிற கிளாஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாவா டாட் டைம்ங்கிற பேக்கேஜ்லேருந்து வருது. ஸோ லோக்கல் டேட் டைம் டாட் நவ் கொடுத்தோம்னா வித் டேட் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ மை டேட் டைம் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு டி, அதுக்கப்புறம் நம்பர், அதாவது இந்த டீங்கிறது வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்மளுடைய ஃபார்மெட்டுக்கு எப்படி நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேட் டைம் ஃபார்மெட்டுங்கிற கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதனோட சின்டாக்ஸ் வந்து டேட் டைம் ஃபார்மெட்டர் வேரியபிள் நேம் டேட் டைம் ஃபார்மெட்டர் டாட் ஆஃப் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் வேணும் அதுக்கு பார்த்திங்கன்னா டேட் ஃபார்மெட்ஸ் வந்து நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ ஒன் ஆஃப் த ஃபார்மெட் வந்து நான் இப்போ கொடுக்குறதுனா டிடி மந்த் எம்எம் ஒய்ஒய்ஒய் ஹச்ஹெச் ஹார்ஸு ஸ்மால் எம்எம் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். சரியா? இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ இது சின்டாக்ஸ் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெட் டேட்டுங்கிறது அதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ மை டேட் டைம் டாட் ஃபார்மெட், அதில் வந்து இந்த ஃபார்மெட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மெட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள் 27/13/2024. ஸோ இது வந்து மிஸ்பீக்கே பண்ணக்கூடிய காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் என்னென்னா எம்எம்னு ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் கேபிட்டல் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், எம்எம்மில் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருப்பாங்க Jan 27 தான். ப்ரீவியஸில் வந்து 13 பிரிண்ட் ஆகிற காரணம் என்ன, ஸ்மால் எம்எம் வந்து அந்த இதில் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிட்டா, அதான் தப்பு. சரியா? ஸோ இப்போ வந்து டுடே வந்து நம்ம பார்த்துச்சு. எஸ்டர்டே எப்படி பண்ணுவீங்க, இன்றைக்கி டேட்லேருந்து ஒரு நாளை மைனஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்டர்டே டேட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன், அதாவது மை டேட் டாட் மைனஸ் டே ஆஃப் 1 கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ என்ன பிரிண்ட் ஆகும், 26/1/2024 பிரிண்ட் ஆகிடுச்சு. சரியா? அடுத்து வந்து டுமாரோ எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க, டுடேஸ் டேட் ப்ளஸ் 1 டே. ஸோ அதுக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து மை டேட் டாட் ப்ளஸ் டே ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகிரும், டுமாரோஸ் டேட் பிரிண்ட் ஆகிரும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து இப்போ வந்து 3 மெயின் திங்ஸ் பார்த்தாச்சு, லோக்கல் டேட் லோக்கல் டைம் டேட் ஃபார்மெட்டர், அப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேட்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே. ஸோ வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ வந்து ஒரு இயர் வந்து லீப் இயராங்கிறது எப்படி ஃபைன் பண்ணுறது ஈஸியாக, அதாவது எந்த ஒரு ப்ரோக்ராம் கோட் இல்லாமல், அது வந்து லோக்கல் டேட்டுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா லோக்கல் டேட் ஆஃப் இயர் மந்த் டே 3 கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து அந்த டேட் டாட் இஸ் லீப் இயர், அவ்வளோதான். இது ட்ரூனா லீப் இயர், ஃபால்ஸ்னா நாட் லீப் இயர். ஸோ 2024 வந்து லீப் இயர். ஸோ என்னோட ரிசல்ட் வந்து ட்ரூ. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன், அது எப்படின்னா சிம்பிள் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஒரு இயரை வந்து லீப் இயர் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறது. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபியூ மோர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து லோக்கல் டேட் ஆஃப் ஒரு டேட் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன், அதாவது 25/11/2017. அது வந்து நம்மளோட டேட் 1. சரியா? அடுத்து வந்து டைம் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு பர்டிகுலர் டைம் எப்படி மென்ஷன் பண்ணுறதுனா அந்த டேட் 1ங்கிற வேரியபிள் டாட் அட் டைம் போட்டு டயத்தை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ஸ் மினிட் செகண்ட். சரியா? ஓகே. ஸோ வந்து ஆக்சுவலி லோக்கல் டேட் டைமில் இப்போ என்ன இருக்கும்,
25/11/2017 with 11/50/25 இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம்னா ஒரு ஸ்ட்ரிங் டேட், அதாவது டேட்டில் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில், ஸ்ட்ரிங்கில் வந்து டேட் ஃபார்மேட்டில் ஒரு வேல்யூ இருக்குது. அது எப்படி நீங்கள் ஆக்சுவலாக டேட்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டுங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டேட் ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லோக்கல் டேட் 3 இதுக்கு வந்து பார்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ லோக்கல் டேட்ங்கிற கிளாஸ் .parser பண்ணி அதில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணால் போதும். ஒன்லி ஒன் திங் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்க டேட் வந்து ஆக்சுவல் டேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ நம்மளோட டேட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்லேருந்து டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டேட்டை மைனஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டேஸ் மைனஸ் டேஸ். இப்போ வந்து டயத்தை எப்படி மைனஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் மைனஸ் ஆஃப் அந்த டயத்தை கொடுத்தீங்கன்னா ஹார்ஸ் 2 hours 2 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 மணி நேரம் வந்து மைனஸ் ஆயிரும். மினிட்ஸ் வந்து 25 minutes மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கொடுத்துருக்க டயத்தில் 2 hours மைனஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் 25 minutes வந்து மைனஸ் ஆயிருக்கு. 50 - 25 50 minutes. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அப்ரோப்ரியேட் யூஸ் பண்ணணுமோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு டேட். பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு டேட் இருக்கும், ஜப்பானில் ஒரு டேட் இருக்கும், யூஎஸில் ஒரு டேட் இருக்கும். ஸோ வந்து நம்ம ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஏரியாவில் அந்த டேட் இருக்கோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து எங்கே இருக்குன்னா ஜோன் ஐடிங்கிறது தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நம்மளோட பேக்கேஜ் என்ன, Asia/Kolkata. சரியா? ரெண்டாவது வந்து 2 ஜோனுக்கு இடையில் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத இந்த ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டோக்கியோவில் உள்ள டயத்துக்கும் இந்தியன் டயத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்குது. காரணம் என்ன, நான் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஜோன் வந்து ராங். ஸோ இப்போ அந்த பேக்கேஜ்குள்ளே போன கிளாஸ்க்குள்ளே போனோன்னா KOLKATA நான் இங்கே வந்து தப்பாக மென்ஷன் பண்ணி KATTA, அதனால தான் எரர் வந்திருக்கு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ நம்மளோட ஜோன் 1 வந்து ஏஷியா கொல்கட்டா, ஜோன் 2 வந்து ஏஷியா டோக்கியோ. நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஜோனுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லோக்கல் டைம் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ கரண்ட் டைம் அதில் வந்து நான் என்னோடய ஜோன் ஐடியை வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டைம் 1 இப்போ டிக்ளேர் பண்ணிக்கலாம், டைம் 3 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்த டைம் 4 வந்து ஜோன் 2ஓட டைம் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 டயத்தோட டிஃப்ரென்ஸை வந்து ஜஸ்ட்டு வந்து லாங் ஹார்ஸுங்கிறதுல வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இது எதுலேருந்து வருதுன்னா க்ரோனோ யூனிட்ஸுங்கிற ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ்லேருந்து வருது. சரியா? ஸோ நான் இதை இம்போர்ட் பண்ணல, அதனால் வரல. ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு அதனோட சஜஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரோனோ யூனிட்.ஹார்ஸ்.between, அதாவது இந்த 2 டைம் ஜோனுக்கு எத்தனை மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நம்மளோட இது வந்து பிரிண்ட் பண்ணும். டைம் 4 டைம் 3. ஸோ இதை வந்து ஸ்பெல் மிஸ்டேக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து -3 பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா வந்து அதனோட டயத்தை, அதாவது மேக்ஸிமம் டைம் இதுக்கு இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஸோ டைம் 3 - டைம் 4 கொடுக்கணும். ஸோ 3 hours ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து 2 ஜோனுக்குள்ளே டைம் டிஃப்ரென்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஜாவா டேட்ஸ். ஸோ வந்து ஜாவாவில் வந்து பர்டிகுலர் டேட்டுங்கிற டேட்டா டைப் கிடையாது. அதுக்கு பதிலாக java.timeங்கிற இதில் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது லோக்கல் டேட், லோக்கல் டைம், லோக்கல் டேட் டைம் ஃபார்மேட். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் நீட்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஜாவா டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.